நீங்களும் இப்படி தான் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் எண்ட் ஆஃப் தி டேல விட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, ரெண்டாவது ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல பண்ண ப்ராஃபிட் மட்டுமே ரிஸ்க் ஆடுங்க. ஸோ செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்ல இருப்பீங்க, அந்த டேவை முடிச்சிருங்க. சப்போஸ் அந்த செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் ஈவனுக்கு வந்துடுவீங்க, ப்ராஃபிட் இல்லை லாஸும் இல்லை, அப்பவும் நீங்கள் அந்த டேவை முடிச்சிருங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேடே லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க, அந்த ட்ரேடுமே லாஸ் வந்துச்சுன்னா அதோட அந்த டே முடிச்சிருங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எமோஷன் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அது உங்கள் கேபிட்டலில் 1 to 2%, ஒஸ்ட் கேஸில் 5% அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த கேமை உங்களால் ரொம்ப நாளைக்கு ஆட முடியும். ஸோ அதுக்கேற்றாப்புல கேபிட்டலையும் கொஞ்சம் பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இன்ட்ராடே ட்ரேடிங்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியுங்க.